வணக்கங்க. என் பேர் முருகன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க, பைக் டாக்ஸியை பயன்படுத்துகிறவங்க, பயனாளிகள் அவங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. இது அவேர்னஸ் வீடியோன்றது எதனாலனா, இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஓலா, ரேபிடோ, ஊபர் போன்ற கம்பெனிகள்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனி. அவங்களாம் வந்து பொதுமக்கள் நலன் அந்தமாரி எந்த விஷயங்களுமே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது, கொள்ளையடிக்கிறது மட்டும்தான். பொதுமக்கள் நலன் எப்படின்றத முதல்ல பைக் ஓட்டுறவங்க தெரிஞ்சுக்கங்க. மோட்டார் வாகன சட்டம் 192A அது என்ன சொல்லுதுன்னா, வித்தவுட் பர்மிட் இல்லாமல் அரசு அங்கீகாரம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அங்கீகாரம் தராமல் ஒரு வாடிக்கையாளரோ ஒரு பேசஞ்சரோ ஏற்றிட்டு போக முடியாது. அப்புறம் மோட்டார் வாகன சட்டம் 181 வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் வித் பேட்ச் இது இல்லைன்னா அந்த வாகன ஓட்டி வந்து பேசஞ்சர் ஏற்ற முடியாது. பேட்ச் கம்பல்சரி வேணும். பேட்ச் இல்லைன்னா இதுக்கு வந்து 5000 ரூபா ஃபைன் இருக்குது. மேலே சொன்ன வித்தவுட் பர்மிட்டுக்கு 10,000 ஃபைனு, இதுக்கு 5000 ஃபைனு. அடுத்து வித்தவுட் இன்சூரன்ஸ், இன்வேலிடு இன்சூரன்ஸ்னு வராது. இன்வேலிடு இன்சூரன்ஸ் எப்படி வரும்னா அதுக்கு வந்து 5000 ரூபா அவதாரம் வரும். இந்த மூணில் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எல்லாமே வச்சுருந்து இதில் எதுனா ஒன்று இல்லைன்னா தகுந்த ஆவணங்கள் இல்லாத வாகனம் ஓட்டுதல்னு 1500 ரூபா அவதாரம் போடுவாங்க. இதை போடக்கூடிய அதிகாரம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, சார்ஜ் அண்ட் ஆர்ஐ, ஆர்டிஓ இவங்க 3 பேருக்குமே இருக்குது. சரி, வித்தவுட் பர்மிட் பேசஞ்சர் இல்லாமல் பேசஞ்சர் ஏற்றக்கூடாது. பேட்ச் இல்லாமல் பேசஞ்சர் ஏற்றக்கூடாது. சரி, இன்வேலிடு இன்சூரன்ஸ் என்னன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நீங்கள் வாகனம் வாங்கும்போது, உங்கள் பைக் வாங்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. பைக் கம்பெனிக்காரனே போட்டு கொடுப்பான், டீலரு. அந்த இன்சூரன்ஸில் என்ன ஆட் ஆகுனா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ரேஷன் கார்டெலாம் வாங்குவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. உங்கள் ஆதார் கார்டை போட்டவுடனே உங்கள் குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பேர்லாம் அதில் ஆட் ஆகிடும். உங்கள் ரேஷன் கார்டு போட்டாங்கன்னா அதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர்லாம் உங்கள் ஆர்சியில் என்டாஸ்மெண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பேசஞ்சரை ஏற்றிட்டு போனாவோ, உங்கள் நண்பர் வட்டத்தை ஏற்றிட்டு போனாவோ, எந்த விதமான வியாபார நோக்கத்தில் செயல்பட்டாலோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு போடுற இன்சூரன்ஸ் வேறு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோ, காரு, லாரி, பஸ்ஸு இதுக்கெல்லாம் போடுற இன்சூரன்ஸ் வேறு. ஓன் வெஹிக்கிள், ஓன் பர்ச்சஸுக்காக வாங்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸு வேறு. குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் ஆடாகும், மற்ற யாருமே ஆடாக மாட்டாங்க. இது ஒரு செக்ஷன். சரி, நீங்கள் ஏற்றிட்டு போகிற பேசஞ்சரு கீழே விழுந்தாலோ இல்லை நீங்கள் உங்களுக்கு அடிபட்டாலோ பைக் ஓட்டுறவருக்கு, அப்புறம் அந்த பைக் டாக்ஸியாக ஓட்டும் போது மற்ற வாகனங்கள் மேலே, மற்ற பாதசாரிகள் மேலே, மற்ற பொதுமக்கள் மேலே எங்கன்னா நீங்கள் விபத்து ஏற்படுத்தினால் இன்சூரன்ஸ் யாருக்குமே கிடைக்காது. அதை விட முக்கியமாக லைட்டாக அடிபட்டால் 304 கொலை முயற்சி வழக்கு. நீங்கள் கூட்டு போன பாதசாரி வாகன ஓட்டிய உங்கள் வாகனத்தில் பயணித்த பைக் டாக்ஸி புக் பண்ணவர் இறந்துட்டாருன்னா அது கொலை வழக்கு, 307. நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது மற்ற வாகனங்களுக்கு இழப்பீடு ஏற்படுது, பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அதுவும் 307. தயவுசெய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் உங்கள் நியர்பை ஆர்டிஓ போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து பைக் டாக்ஸி பயன்படுத்துகிறவங்க, இந்த பைக் டாக்ஸி பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே நல்ல எஜுகேஷனல், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. ஏன்னா சாதாரண வில்லேஜ் பீப்புள், படிப்பறிவு இல்லாதவங்களாம் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு பைக் புக் பண்ணுறது கிடையாது. எல்லாமே எஜுகேஷனல் தான். நல்லா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நல்ல சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் பாதுகாப்பு, அதாவது ஒரு பயணங்களே பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் எந்த பயணம் மேற்கொண்டாலும் அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நீங்கள் காரில் போனீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, ஒரு ஆட்டோவில் போனால் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. உங்கள் பாதுகாப்புக்கு சேர்த்துனா நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். அதனால் எங்களுடைய கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதை விட முக்கியமாக நாங்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நாங்கள் 15 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும், பைக் 80 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். அதனால் அது காஸ்ட் கம்மி. பயன்படுத்துகிறவங்க முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக அவங்களுக்கு எஃப்சி கிடையாது, பேட்ச் கிடையாது, பர்மிட்டு கிடையாது, இன்வேலிடு இன்சூரன்ஸே ஆட் ஆகாது. நீங்கள் இப்போ அந்த பைக்கில் போய் நீங்கள் ஒரு விபத்தில் மாட்டினீங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த இழப்பீடும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஓனாக போட்டு வச்சுருப்பீங்க உயிரிழப்பு இன்சூரன்ஸோ மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸோ, அது எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மோட்டார் வாகன சட்டம் இப்படி தான் இருக்குது. இந்த 2015 ரேபிடோ வந்ததுக்கப்புறம் ஒரு 10 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. கோயம்புத்தூர், சென்னை வடபழனி, கொடுங்கையூர், பெரம்பூர் இந்தமாரி இழப்பீடுலாம் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஆட்டோ டிரைவர்ஸ் அன்றைக்கே பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கெலாம் போலி எஃப்ஐஆர், அதாவது குடும்ப உறுப்பினரை ஏற்றிட்டு போனதாக போலி எஃப்ஐஆர் போட்டு காவல்துறையும் ஆர்டிஓ துறை போலியாக பிரேக் டெஸ்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்க பண்ணிட்டாங்க. இனிமேல் நாங்கள் அதை விட போகிறது கிடையாது.
ஏன்னா குடும்ப உறுப்பினருக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும், பொதுமக்களுக்கு கிடைக்காது. இனிமேல் நாங்கள் அதெல்லாம் பிரச்சனையை கிளப்புறதா இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டுட்டோம். எல்லாருமே பைக்கை இது பண்ணுறீங்க. அதை விட பைக் ஓட்டுறதுல ஒரு 90% பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணுங்க வாய்ஸ் கேட்டால் மட்டும்தான் அதை அட்டன் பண்ணுறாங்க, அவங்கள போய் பார்க்குறாங்க. ரொம்ப வயசானவங்கன்னா இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில். தயவு செய்து பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எஜுகேஷனல். நீங்கள் தவறான சட்டவிரோதமான செயல்படக்கூடிய பைக் டாக்ஸியில் போகிறது உங்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ பாதுகாப்பு கிடையாது. பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கார்ப்பரேட் எல்லா விதமான விதிமீறல்களை ஈடுபடுறதுனால தான் அவங்க கார்ப்பரேட் கிரிமினல்ஸ். ஓலா, ஊபர், ராபிடோலாம் அவங்க கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் தான் அவங்க பேரே. அவங்களுக்குலாம் பொதுமக்கள் மேலே அக்கறை கிடையாது, மோட்டார் வாகன சட்டத்தை மதிக்கணுன்ற எந்த விதியும் கிடையாது. விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்போதைக்கு அந்த பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த வீடியோ போடுறேன். நவம்பர் எண்டுக்குள்ளே பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் தயவுசெய்து உங்களுடைய போக்கம் மாற்றிக்கங்க. ஏன்னா எல்லாருமே வேறு ஒரு வேலை வாய்ப்பை வச்சுருக்கீங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு பேசஞ்சர் ஏற்றுறது தவிர வேறு வழியே கிடையாது, வேறு வாய்ப்பும் கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் அதுக்கு தான் ஒரு மீட்ரு கொடுத்து, ஒரு பர்மிட்டு கொடுத்து, எஃப்சிலாம் பண்ணி எங்களை பேசஞ்சர் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நடுவில் ரொம்ப சீப்பாக இருக்குதுன்ற மாதிரி ஜனங்களை ஏற்றிட்டு போனீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. இப்போ நவம்பர் 2 வரைக்கும் உங்களுக்கு டைம். இதுக்கு மேலே ஓட்டுறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கஷ்டம்னா நாங்களாம் எதுவும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல. உங்கள் வண்டியை ஆர்டிஓவில் பிடிச்சி கொடுப்போம். 20,000 அபதாரம் இருக்குது. வித்தவுட் பர்மிட், வித்தவுட் பேட்ஜு, இன்வேலிடு இன்சூரன்ஸுக்கு. ப்ளஸ் தகுந்த ஆவணங்கள் இல்லாத வாகனம் ஓட்டுறதுக்கு ஒரு 1,500 ரூபாய். 21,500 ரூபாய் உங்களுக்கு டெய்லி அபதாரம் போட முடியும். மோட்டார் வாகன சட்டம் 44 IPC படி டெய்லி உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒரு அபதாரம் வச்சிருக்கப்படும். 21,500 ரூபா டெய்லி போட முடியும். ஆர்டிஓக்கோ RIக்கோ சார்ஜண்டுக்கோ அந்த அதிகாரம் இருக்குது. இனிமேல் நாங்கள் பிடிச்சி கொடுக்க போகிற வேண்டிய அவதாரம் கட்ட சொல்ல போகிறதில்ல. உங்கள் வண்டியை பறிமுதல் பண்ண சொல்ல போகிறோம். ஏன்னா ஆர்டிஓட டிபார்ட்மெண்ட் வேலையே அதுதான். பொதுமக்கள் சார்ந்த வாகனங்களை, தகுந்த ஆவணம் இல்லாத வாகனங்களை பறிமுதல் பண்ணி அவங்க டிஎலை ரத்து பண்ணுறது தான் அவங்க டிபார்ட்மெண்ட் வேலையே. இனிமேல் நாங்கள் இவ்வளோ நாள் விட்டுருந்தோம், எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. நவம்பர் எண்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கலன்னா 1ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டு டிஎல்லை ரத்து பண்ணணும். எங்களுடைய கோரிக்கையே அதுதான். எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு அதிகாரம் உண்டு, சட்டத்தில் இடமும் உண்டு. சஸ்பெண்ட் பண்ணாருன்னா 365 நாள், 1 வருஷம் உங்கள் லைசன்ஸை ஆர்டிஓ சஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தால் ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உண்டு. இல்லையா, நிரந்தரமாக நாங்கள் ரத்து பண்ணு நாங்கள் கோரிக்கை வச்சாலும் ரத்து பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தயவு செய்து நவம்பருக்கு மேலே இந்த சட்டவிரோத செயலை ஈடுபடாது. நீங்கள் பண்ணுற சட்டவிரோதம் எப்படின்னா, ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணுறதை விட இது தவறானது. கஞ்சா விற்கிறது, கொலை பண்ணுறது, அதெல்லாம் விட இது தவறானது. ஏன்னா இன்வேலிடு இன்சூரன்ஸ் ஒரு பொதுமக்களுக்கோ நீங்கள் நம்பி கூட்டு போன வாடிக்கையாளருக்கோ இன்சூரன்ஸ் கிடைக்காத போது இது கொலை வழக்காக பதிவு பண்ணப்படும். உங்களுடைய சொத்துக்கள் ஜப்தி பண்ணப்படும். நீதிமன்ற உத்தரவு அப்படி தான். கூட்டு போன உங்களை நம்பி வந்த பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னா உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது ப்ராஸ்டியூட்டு, கஞ்சா விற்கிறது, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, அதெல்லாம் விட கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் பைக் டாக்ஸி ஓட்டுறது. தயவுசெய்து நீங்களாம் திருந்துங்க. எல்லாரும் படிச்சிருக்கீங்க. படிச்சுட்டு சட்டவிரோத செயலை செய்கிறது எப்படின்னு புரியலை.